மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அதிமுக தலைவர், ஓரங்கட்டப்பட்டவர். அவர் சமீபத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு கொடுத்த ஒரு ரிப்போர்ட்ல அவர் என்ன சொல்றாரு, ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸால மேற்கு மண்டலத்தில் பெருசா ஒன்றும் கிடையாது. விஜய் பெரிய அளவில் ஓட்டை வந்து உடைக்கிறாரு. இங்க நமக்கு வந்து ஒரு 25 சீட்டு கிடைச்சா அதிகம் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் போட்டிருக்காரு. கடந்த முறை அந்த மேற்கு மண்டலம் 50 சீட்ல 37 சீட் அதிமுக. ஆமா, இந்த முறை அவர் என்ன சொல்றாருன்னா, கணிசமான அளவு நமக்கு அங்க 60% மேல, அது எவ்வளவு சீட்டுன்றது முக்கியம் இல்ல, 10 சீட்டு குறைஞ்சாலும் ஆபத்து. 60% ஆஃப் கொங்கு மண்டல சீட்ஸ் வந்து நமக்கு காலி ஆகுது விஜய் ஃபேக்டரால. அவர் என்ன சொல்றாருன்னா, விஜய் ஜெயிப்பாருன்னு போடல, அவர் உடைக்கிற ஓட்டால நம்ம ஸ்பாயிலர் வாரி இல்ல சார். அந்த ரிப்போர்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரிப்போர்ட். 60% ஓட்டை 60% சீட்டை நம்ம இழக்கிறோம். விஜய் ஜெயிக்கிறாருன்னு அதுக்கு அர்த்தம் இல்ல, நம்ம ஓட் பேங்க்ல 60% அங்க போகுது, விஜய்க்கு போகுது. அப்ப ப்ராஃபிட் யாருக்கு? அப்ப யாரு பெனிஃபிட்? திமுக ஈஸியா ஆட்சிக்கு வந்துருவாங்க. அவங்களுடைய 30% என்ஷூர் பண்ணாலே ஆட்சிக்கு வந்துருவாங்க. இதை எடப்பாடி பழனிசாமி உணர்ந்திருக்காரு. நல்லா தெரியும். எனக்கு தெரியுதுன்னா எடப்பாடி தெரியாதா? ஒண்ணுமே இல்லாத கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். நான் எனக்கு தெருல சுத்தி இருக்கேன். நான் எனக்கு தெரியும் போது எடப்பாடிக்கு தெரியாதான்? ஏங்க என்னங்க இதெல்லாம்?